ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்மால் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். If Jesus, who was a man on this earth, was full of the Spirit, was led by the Spirit, and he manifested or walked in the power of the Spirit, we too in this year 2016 can do the same. Understand? And that is why we want to study this Holy Spirit. How to remain full, how to sustain this fullness, how to hear His voice, how to obey Him, how to be led by Him, and how to manifest His power in our lives. அதனால்தான் அன்பானவர்களே, இந்த 2016 ஆண்டுல இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை எப்படி பெறுவது, இந்த நிறைவுல எப்படி இருப்பது, எப்படி நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்படுவது, எப்படி அவரை கேட்பது, எப்படி இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில் செயல்படுவது என்பதை நாம் படிக்க போகிறோம். And everything changes proportionately to our relationship with the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு அன்பானவர்களை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும். You disobey the Spirit, we will be in trouble. You can be rest assured. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும். வழங்குதா? Now 15 minutes just to make sure that you concentrate. அப்பதான் கவனமா இருப்பீங்க. Now listen. இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பானவர்களே, 4வது அதிகாரம் 1வது வசனம், லூக்கா 4:1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரினால் நிரம்பி இருந்தார் என்று. இந்த நிரப்புதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், no more place for any other. அதுதான் அர்த்தம். இந்த நிரப்புதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், வேறு எதுக்கும் இடம் இல்லை என்று அர்த்தம். The word full, this is what it means. No more place for any other. வேற எதுக்கும் இடம் இல்லை என்று. And so when the Bible says Jesus was full of the Holy Spirit, it also means that Jesus had no more place for any other. You understand? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பியிருந்தார் என்று சொல்லும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துக்கு வேற எதுக்கும் என்ன கிடையாது, இடம் கிடையாது. அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்றிதான் என்ன இருந்தது, இடம் இருந்தது. And this is what we want to attain in the year 2016. இந்த 2016 அன்பானவர்களே, இதைதான் நாம் சந்திக்க வேண்டும், இதுல தான் செயல்பட வேண்டும் என்று பிரயாசப்பட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எதுக்கும் என்னது இடம் கிடையாது. And we must always walk in the fullness, நிறைவுல. அப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் என்ன செஞ்சிரும், சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்களை சந்திக்கும் போது கொஞ்சம் தடுமாடும். ஆனா உடனே மனம் திரும்பி என்ன செய்ய போகிறோம், no more place for anything else. என்னுடைய வாழ்க்கையில வேற எதுவுக்கும் இடம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான். ஏன்னா Jesus operated like that. இரண்டாவதாக லூக்கா 4:1 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் இவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று. Luke 4:1 also says that this same Jesus was led by the Spirit. Understand? And this is the second thing that we want to learn throughout the year. இந்த இரண்டாவது காரியம் இந்த முழு வருஷத்துல இதுதான் படிக்க போகிறோம். How do I listen to him? How does the Spirit talk? How does the Spirit come and interact with me? ஆவியானவர் எப்படி என்னோடு பேசுவார், ஆவியானவருடைய குரலை எப்படி கேட்பது, ஆவியானவருக்கு எப்படி கீழ்ப்படிவது. All these are going to be important if we are going to experience the blessings that God has. கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் என்றால்
எல்லாவற்றையும் இந்த ஆவியானவர் மூலமா தான் செய்ய போறார். You understand? And therefore you and I cannot afford to ignore the Spirit and live a good life. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறோம் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னாலும் யார் மூலியமா வரப்போகிறது ஆசீர்வாதம்? இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக. எல்லாமே இந்த ஆவியானவர் மூலியமாக தான். You understand what I mean? இயேசு சொல்லுகிறார், நான் போறேன்ப்பா, ஆனா நான் போறது நல்லது, உங்களுக்காக யாரை விட்டுட்டு போறேன்? பரிசுத்த ஆவியை விட்டு போகிறேன்னு சொல்லுகிறார். To your advantage, உனக்கு தான் நல்லது. That I go away and I'm going to leave the Holy Spirit with you. So அன்பானவர்களே, this is all that we have in this world, you know. இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ஆவியானவர் தான். He is going to talk, he is going to lead, he is going to guide, and you are going to listen to him and walk according to his directions. We are going to be led by him. We are going to be led by the Spirit. You understand? இது இரண்டாவது. முதலாவதாக நிறைவு, இரண்டாவதாக நடத்துதல், மூன்றாவதாக கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, the power of the Holy Spirit. இல்லையா? 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, he was in the power of the Holy Spirit and his report went all over the villages or towns என்று இருக்கும் உங்க பைபிள்ல. If you read verse 14, it will say, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில அவர் திரும்ப வந்தார், அவரை குறித்த செய்தி எல்லா இடமும் பெருகிட்டு. படிங்க தமிழ்ல. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரப்பிற்று. அவருடைய கீர்த்தி, the report of him spread all over the neighboring towns. You listen carefully. நல்லா கேளுங்க, நான் முடிக்க போகிறேன். When a man is full of the Holy Spirit, when he is led by the Spirit, he will always act in the power of the Spirit. And when he acts in the power of the Spirit, there will always be a report about him. The power always brings about a report. Understand? நல்லா கேளுங்க. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்படும் பொழுது, மூன்றாவதாக அதுவாக வருவது என்னது? பரிசுத்த ஆவியின் வல்லமை, பலன். இந்த பலன் நமக்கு வரும் பொழுது கீர்த்தி இல்லாமல் இருக்காது. அதாவது அவனை குறித்த செய்தி இல்லாமல் என்னது இருக்காது. Power is not stagnant. Power always resolves, brings results. வல்லமை, இந்த பலன் என்று சொல்லுவது அன்பானவர்களே, சும்மா அப்படியே அதார்த்தமாக இருக்கிற காரியம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வல்லமை இருக்கும் பொழுது அந்த வல்லமை நிச்சயமாக எப்படிப்படும்? செயல்படும், வெளிப்படும். எப்படி தெரியும் நீங்க பலசாலின்னு? நீங்க எதையாவது பலமுள்ள காரியத்தை செஞ்சு காட்டினாதான் தெரியும். சும்மா நான் பலசாலி, நான் பலசாலி பலசாலின்னு சொன்னா முடியுமா? அதை எல்லாம் சொல்ல முடியுமே? முடியாது. விளக்குதான் நான் சொல்லுகிறது. Understand? So power always brings results. That is why verse 14 says, Jesus returned with power and the report about him was spreading among the towns. அதனாலதான் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வல்லமையோடு திரும்ப வந்தார், அவருடைய கீர்த்தி என்ன செய்ததாம்? பெருக துவங்கினது. Let me close with this. சிம்சோனை எடுத்துக்கொள்வோமே. ரொம்ப பலசாலியா இருந்தான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல வந்தார் இல்லையா? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் நினைக்கிறேன், Judges chapter 16, நியாயாதிபதிகள் 16-13 நினைக்கிறேன், verse 13. பரிசுத்த ஆவி இவன் கூட இருக்கிற வரையில இவனை யாராலையும் என்ன செய்ய முடியல? தொட முடியல. இவன் தான் மத்தவங்களை என்ன செய்து கொண்டிருந்தான்? முறியடிச்சு கொண்டிருந்தான். கரெக்டா? சிம்சோனுடைய கதை நமக்கு தெரியும் தானே? We know the story of Samson. As long as the Holy Spirit was with Samson, he was the one who was terrorizing the enemy. That is one part. The second part, or the most important thing, is
The enemy couldn't do anything to this fellow. You understand or not? Padagada. But look at that verse. Padi, let us turn to Judges very quickly. 16, 20 and 21. 20-21. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு நல்லா கவனிங்க. முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க, முடிக்க போறேன். I want to pray for you. Listen very carefully. 20வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாராம்? போயிட்டாராம். போன பிறகு என்ன செஞ்சானுங்க? கண்ணை புடுங்கினானுங்க. அப்புறம் விலங்கு மாட்டினார்கள் என்று இருக்கிறது. இதுவரையில அவனை தொடவே முடியல அவங்களால. Until now, or at least until the Spirit was with him, the enemy could not touch him. Forget about the exploits of Samson. Forget about what he did. I am talking about the enemy. எதிரியை குறித்து பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரையில சிம்சோனை யாராலையும் என்ன செய்ய முடியல? தொட முடியல. பரிசுத்த ஆவியானவர் போன பிறகு, when the Lord left him, when the Spirit left him, immediately you will find Samson going blind and being chained. You understand? Now this is how important the Holy Spirit is in our life. It is not what you do. That is only one part. It is what the devil can do to you. You understand? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கும் பொழுது அன்பானவர்களே, நாம் செய்கிற காரியத்தை பிறகு பேசுவோம். உங்களோட பிசாசு வரட்ட முடியும், நோய்களை சுகமாக்க முடியும், மலை ஏற முடியும், பெரிய பெரிய சமுத்திரத்தில் நடக்க முடியும். அதெல்லாம் பிறகு பார்த்துக்குவோம். But what about our vulnerability? இந்த பிசாசானவன் அன்பானவர்களே நம்முடைய தலையை மிதித்து நம்முடைய தலையில டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறான். நிறைய வீட்டுல, நிறைய குடும்பங்கள்ல. why? எப்படி உள்ள வர முடிஞ்சது? How was that such a strong Samson became weak immediately? The Spirit left him. வழக்குதான் நான் சொல்லுகிறது. The minute the Spirit left him, ஆவியானவர் விட்டு போன பிறகு கண்ணும் போச்சு, கையில என்ன மாச்சு? வழக்கு போட்டான். முந்தி செய்ய முடியுமா? அவனை முந்தி தொட முடியுமா? எவனாவது அவன் கண்ணை வந்து புடுங்க முடியுமா? அல்லாட்டி எவனாவது அவன் கையை பிடிச்சி வழங்கு போட முடியுமா? Samson கிட்ட வர முடியுமா? Can anybody get near to Samson? Is anyone bold enough to gouge out his eyes and chain him? Can anybody do that? Can an army do that? Cannot. The fly is too strong. Understand? And what gave him that protection? What gave him that insurance? It was the Spirit. So why is our life being danced upon by the devil? The secret is, when we lose the fullness of the Spirit, we not only cannot serve God fully, we ourselves become victims of the devil. Understand? அனாவசியமான வியாதிகள், அனாவசியமான நஷ்டங்கள், அனாவசியமான தரித்திரம், அனாவசியமான பயம், அனாவசியமான ஆக்சிடென்ட்ஸ், அனாவசியமான கேடுகள், அனாவசியமான பாதிப்பு ஏன் நடக்கிறது என்றால் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் எல்லாமே நடக்கும். ரகசியம் என்னவென்றால் to walk in the fullness of the Spirit. இந்த ஆவியின் நிறைவுல நீ நடந்து பாரு, பாப்போம் எவன் வந்து உன் கண்ணை நோண்டுவான். யாரும் தொட முடியாது. Nobody can change you. And Samson's life demonstrates that. You understand what I mean?
ஜார்ஜ் ஃபார்மேன் தெரியுமா? பாக்ஸர் தெரியுமா? ஜார்ஜ் ஃபார்மேன் 2 தடவை வேர்ல்ட் சாம்பியன். ஒரு ரொம்ப பொல்லாத ஆள் அவன். கடவுளை நம்புவதே கிடையாது, கடவுளை நம்புறதே கிடையாது. He doesn't believe in God. George Foreman doesn't believe in God. He was more like an agnostic. He believes in God, but he doesn't care about God. He doesn't know who God is. But one day, அவனுடைய nephew, அக்கா மகன் ரொம்ப சீக்கா விழுந்து சாவு போறான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஜார்ஜ் ஃபார்மேன் அதுக்குள்ள நிறைய சம்பாதிச்சிட்டாரு. ஐ மேக்கிங் தி ஸ்டோரி ஷார்ட். ஜார்ஜ் ஃபார்மேன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா அக்கா மகன் வந்து ரொம்ப க்ளோஸ் இவனுக்கு, ஜார்ஜ் ஃபார்மேனுக்கு. ஜார்ஜ் ஃபார்மேன் சொன்னாரு, அக்கா மகனுக்கு எவ்வளவு செலவேனாலும் அவனுக்கு மருந்து பார்க்க சொல்லுங்க, அந்த பணத்தை என்ன செய்யறேன் நான் கொடுக்கிறேன். உலகத்துல உள்ள சிறந்த டாக்டர்களை வேணா கொண்டு வர சொல்லுங்க, நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னாராம் ஜார்ஜ் ஃபார்மேன். அப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா கிட்ட பேசுறாங்க போன்ல, ஏய் உன் தம்பி சொல்றான் உன் மகனுக்கு எவ்வளவு காசானாலும் செலவழி, spend as much money you want, bring the best doctors, he will take care of the bill. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அம்மா வந்து ஜார்ஜ் ஃபார்மேனை பார்த்து சொன்னாங்களா, the doctor says you can only pray now, nothing can be done. நீ இப்ப ஜெபிக்க தான் முடியும், வேற ஒண்ணுமே என்னது செய்ய முடியாது. ஏன்னா உன் அக்கா மகன் என்ன செய்ய போறான், சாவ போறான், முடிஞ்சிச்சு, இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜார்ஜ் ஃபார்மேன் கடவுளை நம்புவதே கிடையாது. He doesn't believe in God. தூங்கும் போது முழங்காலிட்டு போட்டு சொன்னானா, நீ யாருக்கு தெரியாது எனக்கு, ஆனா என் அக்கா மகனை நீ என்ன செய்யணும், காப்பாத்தணும். படுத்துட்டான், படுக்க முடியல. திரும்ப முழங்காலிட்டு சொன்னானா, ஆண்டவரே என் சொத்து எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, என்னுடைய பணம், வீடு, காடி, என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா என் அக்கா மகனை என்ன செய்யணும், காப்பாத்திருந்து. திரும்ப போய் படுத்துக்கிட்டான். 3வது தடவை எந்திரிச்சு முட்டிக்கால் போட்டு சொன்னானா இந்த ஜார்ஜ் ஃபார்மேன், ஆண்டவரே என் அக்கா மகனுக்கு உயிர் கொடுத்து என் உயிரை எடுத்துக்க, நான் செத்துறேன், என் உயிரை எடுத்துக்கோ, என் அக்கா மகனுக்கு மட்டும் உயிரை கொடுத்துருக்கு. 3 வாரத்துக்கு பிறகு ஒரே நாள் இல்ல, அடுத்த நாள் காலையில அவங்க அக்கா கிட்ட இருந்து போன் வருது, என் மகன் பழச்சுக்கிட்டான்ட்டு. இன்னும் அவன் கோமால இருந்தான், முழிச்சுட்டான், நடக்க தோங்கிட்டான், வீட்டுக்கு சுகமா வந்துட்டான். டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, சாவ போனவன் எப்படா பழச்சுக்கிட்டான்ட்டு. ஜார்ஜ் ஃபார்மேனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் செஞ்ச என்னது, ஜெபம். அடாடாட என் உயிருக்கு பதில் அவன் உயிரை கொடுத்து சொன்னேன், உயிர் போயிருமான்ட்டு. கரெக்டா 3 வாரத்துக்கு பிறகு அவன் செத்துட்டான் ஜார்ஜ் ஃபார்மேன். ஜிம்மி யங் என்று ஒருத்தன் கூட சண்டை போட்ட பிறகு லாக்கர் ரூம், அவனுடைய ரூமுக்கு போகும் பொழுது உழுது செத்துட்டான். செத்த பிறகு அவன் ஒரு நரகத்துள்ளார கிடக்குறான். He was in hell. Suddenly he saw a hand picking him up. ஒரு கரம் வந்து அவனை தூக்குறத கண்டான். தூக்கிட்டு சொன்னாரா, நான் இன்னொரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்குறேன், I'm giving you a second chance. Immediately George Foreman, after being dead for some time, became alive. He writes in his own biography. சொல்கிறான், இனிமேல் நான் வாழ போறேன், I'm only going to live for Jesus Christ. இயேசுக்காக வாழ. You know what George Foreman is doing now? In a small church he is a pastor. ஒரு சின்னோண்டு சபையில அவர்தான் போதகரா இருக்கிறார். He is the pastor of the church. He has left everything. He says, I want to just serve as a pastor and I want to serve this God. You understand what I mean? 2016 is in front of us. 2016வது வருஷம் அன்பானவர்களே நமக்கு முன்பதாக இருக்கிறது. Make a commitment, a resolution. Lord, I want to walk in fullness, Lord. Every day, every minute. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நிறைவுல நான் நடக்கணும். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டுட்டு நான் கீழ்ப்படியும். I want to listen to the Holy Spirit and I want to obey. Thirdly, Lord, I want to manifest your power, Lord. As I am speaking to you now, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 of our friends are very serious in hospital, you know. 2 பேர். One is suffering from cancer, the other is having from kidney problems.
One is in this GH, one is in அது இங்க ஒன்னு சுல்தான் அமீனா, இன்னொன்னு சுல்தான் இஸ்மாயிலா. We need this power in the year 2016. Understand? நமக்கு இந்த வல்லமை தேவை, இந்த மகிமை தேவை. ஆண்டவருக்கு இருந்தது போல செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. The power to raise up even the dead, the power to heal. And when we are full and when we are led, miracle must happen. நாம் நிறைவுல இருக்கும் பொழுது, ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அற்புதம் கட்டாயமாக என்ன செய்யணும்? நடந்துதான் ஆகணும். I wish that all of us will walk like that. நாம் அனைவரும் அதே மாதிரி நடக்கணும். All of us. பெந்தேகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, எல்லார் மேலும் என்ன செய்தாராம்? நிரப்பினார். எல்லாரையும் நிரப்பினார். Not for leaders, not for pastors, not for the 12 or 11 apostles. Everyone was filled. And 2016 determined that you will not walk with the 50% Holy Spirit. You will walk with His fullness. Amen. நிறைவோடு. And let's see results that we have not seen yet. இதுவரையில் பார்க்காத காரியங்களை 2016 நாம் பார்க்க போகிறோம். Amen. Right now listen. I want to pray for you. உங்களுக்காக எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணி நற்கருணையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸோ கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் நீங்க முன்னால வர போறீங்க. ஏன் முன்னால உங்களை வர சொல்றோம்னா அங்க கொடுக்காம இது ஒரு ஒப்பு கொடுத்தல் மாதிரி. நீ முன்னால வந்து ஆண்டவரே என்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்ல போறேன். And I want to pray for you with oil. என்ன வச்சு இந்த 2016 ஆண்டவரே ஒரு விசேஷித்த வருஷமா இருக்கட்டும். பழசெல்லாம் நான் மறந்துடுறேன் ஆண்டவரே, நீங்க மறந்துட்டீங்கன்னு தெரியும். முழுமையா மன்னிப்பு கேட்கும் பொழுது when we confess unto Him, you can be assured that He forgives. Don't worry about whether other people forgive or not. Understand? God forgives and you start all over again. ஆண்டவர் நிச்சயமா மன்னிப்பார். நீ உன் வாழ்க்கையை என்ன செய்ய போற? எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்க போற. So that's what we are going to come here. நீங்க வர போறீங்க. You pray with oil. எண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம். நான் செய்ய போறேன். அதுக்கு பிறகு after that we will serve the communion. நற்கருணை கொடுப்போம். Then we'll close the service. You go with new energy and power. Believe the impossible. நடக்க முடியாதது, நடக்க கூடாதது, நடக்காதது என்று நினைக்கிறது எல்லாம் 2016 இந்த வருஷத்துல ஆண்டவர் நடக்கும். பயப்படாது. இதுவரையில சாத்தான் நம்முடைய தலையில ஆடி இருக்கலாம். இந்த வருஷத்துல அவன் தலையில நம்ம ஆட போறோம். The devil may have danced on our head all this while, but determine this year, Lord, is going to be different. We are going to dance on the devil's head. Amen. Amen. நிறைவான ஆவியானவரே